எல்லோருக்கும் வணக்கம். பிக் ஸ்கிரீன் யூடியூப் சேனலுக்கு உங்களை நண்புடன் வரவேற்கின்றேன். நான் கேட்டது இது, ஆனா அவர் கொடுத்தது இது. நான் கேட்டது என்ன சொன்னா, ரீகல் சினிமால இன்றைக்கு சப்தம் படத்துக்கான பார்வையாளர் குறைவு வேண்டபடியா நான் ஒரே ஆள் தான் அந்த படத்துக்கு புக் பண்ணியிருந்தேன்ன்றபடியா அந்த ஷோ வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. திருசா இல்லைன்னா திவ்யாண்ட நிலைமையில தான் இன்றைக்கு நான் அகத்தி படத்தை பார்க்க வேண்டிய நிலைமையா போயிட்டு இருக்கு. சப்தம் படத்தை வந்து நான் புக் பண்ணதுக்கான காரணம், இந்த படத்தின் இயக்குனரும் அந்த படத்தின் கதாநாயகனாலேயும் தான். அந்த படத்தின் இயக்குனர் வந்து அறிவழகன் வெங்கடாச்சலத்தின் எல்லா படமுமே சிறந்த படங்கள். குற்றம் 23 இருக்கட்டும், 6வது சினிமா இருக்கட்டும், ஈரமா இருக்கட்டும், வெள்ளினமா இருக்கட்டும், எல்லாமே சிறந்த படங்கள். ஸோ அவருக்காகவும் திரைப்படத்தின் கதாநாயகன் ஆதியும் வந்து நல்ல ஸ்கிரிப்டுகளை வந்து செலக்ட் பண்ணி நடிக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அதுக்காக தான் இந்த படத்தை பார்க்க போயிருந்தேன். நிலைமை எப்படியா போயிட்டு எங்க போறேன் ஆட்டோக்குள்ள ரெண்டு மாதிரி தான் அகத்தியா படத்தை போய் பார்க்க வேண்டிய நிலைமையா போயிட்டு. எப்பயுமே தமிழ் சினிமாவில் வந்து ஹொரர் பிலிமை வந்து நான் விரும்புறேன். ஏன்னு சொன்னா, ஒரு ஹொரர் பிலிம்னு சொன்னா ஒரு தைரியமான ஆளா இருந்தா கூட அவர் போய் தியேட்டர்ல படம் பார்க்கணும், அவருக்கு ஒரு பயம் உண்டு, அவர் அறியாம வரணும். ஆனா அந்த அளவுல நான் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அப்படியான ஒரு படத்தை பார்க்கவும் இல்லை. அதே விட இந்த அகத்தியா படம் எப்படியான படம்னு சொன்னா, ஹொரர், பீரியட், த்ரில்லர், காமெடி, ஆக்ஷன், இப்படி தமிழ் சினிமாவில் எல்லா மசாலாவையும் கொண்டு போட்டு சாம்பாரா போட்டு எடுத்த திரைப்படம் தான் இந்த அகத்தியா. இந்த அகத்தியா படத்தின் மூலமா 3 பேர் ரீஎன்ட்ரி கொடுக்கலாம்னு தான் யோசிச்சு உள்ள வந்திருக்கிறோம். இயக்குனர் பாவிஜ, அடுத்தது நடிகர் ஜீவா, மியூசிக் டைரக்டர் ஜுவன். படத்தின் இயக்குனர் வந்து பாவிஜ, அந்த பாடலாசிரியர். அவர் 2024-25 ஆண்டு மட்டுமே பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறார். சென்ற ஆண்டு வெளியான கோழிப்பண்ணை செல்லத்துறை படத்துல இருந்த பாடல்களா இருக்கட்டும், தேசிப்பாயா திரைப்படத்தில் இருக்கிற பாடல்களா இருக்கட்டும், எல்லாம் சிறந்த பாடல்கள். அவருக்கான மார்க்கெட் இப்பயும் இருந்து கொண்டுதான் இருக்குது. அவர் ஏற்கனவே நிறைய படங்களை இயக்கி இருக்கிறார். ஆனா இந்த படம் சொல்ற அளவுக்கு போகல என்றுதான் சொல்லலாம். ஆனா ஏன் திருப்பம் திரைப்பட இயக்கத்துக்குள்ள வந்தாருன்னு சொல்லித்தான் விளங்கையில தன்னுடைய தொழிலான அந்த பாடல் எழுதுறதையும், புத்தகங்கள் எழுதுறதையும், நாவல் எழுதுறதை கவனம் செலுத்துவார இருந்தா அவருடைய மார்க்கெட் எங்கேயோ இன்னும் போய் கொண்டிருக்கும். ஜீவாவும் இந்த படத்தை கூட வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கலாம்னு சொல்லிதான் எதிர்பார்த்திருந்தவர். ஆனா ஜீவாவால இன்றி கொடுக்க முடியலை என்றதுதான் சோகமான நிலைமை. அடுத்தா வந்து யுவன் சங்கர் ராஜாவை பொறுத்த வரைக்கும், யுவன் சங்கர் ராஜாவின் ட்ரக்ஸ்ன்னு சொல்லி அந்த போதைக்கு அடிமையான ஒரு கூட்டம் இருக்குது, நான் உட்பட. இப்படி இருந்த யுவனால வந்து சினிமாவில ரீஎன்ட்ரி கொடுக்க முடியலை என்றதுதான் கவலைக்குரிய விஷயம். எப்படின்னு சொன்னா, இளையராஜா வந்து தன்னுடைய பாடல்களை படங்கள்ல பயன்படுத்துறாங்க, தன்னுடைய மியூசிக்க படங்கள்ல பயன்படுத்துறாங்க என்று சொல்லி எவ்வளவு இயக்குனர் மேல, எவ்வளவு மியூசிக் டைரக்டர் மேல கழுவி கொடுத்திருக்கிறார். ஆண்மை இல்லாத ஆட்கள் சொல்லி இருக்கிறார். பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா மியூசிக் இதே இல்லை, எந்த ஆர்ட்டும் இல்லை. இது எடுத்து ஓட்டலாம், ஏற்கனவே போட்டிருக்கிற படத்துல இருந்து கையெடுத்து வேறொரு கையில வைக்கலாம். ஆனா இதுல நேரடியாக யுவன் தன்னுடைய அப்பாவினுடைய பாடல்களை வந்து பயன்படுத்தி இருக்கிறார். இது எப்படின்னு சொன்னா, அப்பாவுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அப்பா அந்த பொக்கெட்டுக்குள்ளேயே காசை களவெடுத்து கொண்டு போய் கிஃப்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதால தன்னுடைய புள்ள தானே எனக்கு கிஃப்ட் பண்ணி தரணும் பண்றதுக்காக தானே களவெடுத்திருக்கிறான் என்றதுக்காக இளையராஜா சத்தப்படாம இருக்கிறார் போல. என்னன்னு சொன்னா, என்ன நீங்க பொருளில்லாத அந்த பாட்டு படத்துல பயன்படுத்திருக்கிறேன். இந்த படம் வந்து 1940 நடக்கிறாங்க. 1940 இளையராஜா மியூசிக் பண்ண தொடங்கல. சோ அந்த காலத்துக்கு தேவையான ஒரு பாட்டை வந்து 96 படத்துல பயன்படுத்தினதுக்காக இளையராஜா அவளா சொல்லியிருந்தார். இளையராஜா வந்து ஒரு ஜஸ்டிஸான ஆளுன்னு சொன்னா எல்லாருக்கும் ஜஸ்டிஸா நடந்து கொள்ளணும். நான் இளையராஜாக்கு எதிரான ஆளும் இல்லை, இளையராஜாவை பிடிக்காத ஆளும் இல்லை. ஏன்னா என்னுடைய பிளேலிஸ்ட்ல முக்கவாசி இருக்கிறது இளையராஜா அந்த பாட்டு தான். இந்த படத்துல இருக்கிற பிளஸ் மைனஸ் என்னன்னு சொல்லி பார்த்தா, பிளஸ்ன்னு சொல்ற அளவுக்கு ஹார்ட் ஒர்க் திறமை இருந்துச்சு. என்ன சொன்னா, 1940 இருக்கிற ட்ரெயினா இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், பங்களாவா இருக்கட்டும், எல்லாமே ஆர்ட் டைரக்டர் மாதிரி சிறப்பா வேலை செஞ்சிருக்கிறாங்க. படத்துல இருக்கிற மைனஸ் என்ன சொன்னா, இந்த கதை தான். இந்த கதையை வந்து நாங்கள் எங்க கனெக்ட் பண்ணி பாக்குறோம்னு சொல்லி விளங்கல. ஒரு நேரத்துல வந்து கொரோனா போகுது, ஒரு நேரத்துல வந்து காமெடியா போகுது, ஒரு நேரத்துல வந்து சென்டிமெண்டா போகுது. படத்தை வந்து நாங்கள் எங்க இருந்து ஃபாலோ பண்றோம்னு சொல்லி குழப்பமா தான் இருக்கும். ஹொரர் ஃபிலிம்னு சொன்னா எப்படியான ஆர்ஆரை கேட்டுங்கிற காது பிடிச்சு போன சவுண்ட்ஸுகளோ அந்த சவுண்ட்ஸுகளை போட்டு தான் இந்த படத்துல வந்து ஆர்ஆர் செஞ்சிருக்கேன். பிஜிஎம் வந்து சொல்லத்தக்க அளவுக்கு பிஜிஎம் இல்லை. இறுதியில ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும், 2 கார்ட்டூன் பொம்மைகள் சண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும். படத்துல வந்து ரசிக்கக்கூடிய அளவுக்கான திரைக்கதை இல்லை. இந்த படத்தை வந்து எப்படியான ஆட்கள் போய் பார்க்கலாம்னு சொன்னா, கப்பிள்ஸா யாரும் போனீங்கன்னு சொன்னா பாப்கார்ன் 1.5 லிட்டர் சோடா வண்டி கொண்டு மூளைக்குள்ள போய் டிக்கெட் எடுத்துக்கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா எந்த சனமும் இருக்காது. நல்ல வடிவா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நீ எதை சொல்ற படத்தை. நன்றி, வணக்கம்.